Morning champions, this is Professor Aswaran from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me from GC Body, Naikanur. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங்கில் அவர் ஒரு 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட் வச்சுருக்காரு. அந்த 10 கொஸ்டின் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் டாபிக் தான். எப்பவுமே வந்து நம்ம பண்ணும்போது படிக்கும்போது ஒரு சிங்கிள் டாபிக் ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அவர் ஃபோக்கஸ் பண்ண டாபிக் வந்து எம்ஆர்பி அப்படின்னு அர்த்தம். இப்போ எம்ஆர்பியை பற்றி நமக்கு 10 கான்செப்ட் வந்து பக்காவாக சொல்ல போகிறாரு. ஒரே டாபிக்கு ஆனால் 10 கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எம்ஆர்பி பற்றி என்ன சொல்ல வரீங்க? எம்ஆர்பி இஸ் மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட் பிளானிங். எம்ஆர்பினா நமக்கு மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்ஜெக்டிவ் ஃபார் எம்ஆர்பி கெட் த ரைட் மெட்டீரியல் டு ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம், மினிமைசிங் த இன்வென்ட்ரி காஸ்ட். ஸோ இன்வென்ட்ரி காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக ரைட் மெட்டீரியலை ரைட் பிளேஸுக்கு ரைட் டைமுக்கு கொண்டு வரது தான் வந்து இந்த எம்ஆர்பியோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. எம்ஆர்பி வேற என்ன சொல்லுது? எம்ஆர்பி ரெஃபர்ஸ் கன்வெர்ட்டிங் மாஸ்டர் ஷெட்யூல் ஃபார் எண்ட் ப்ராடக்ட்ஸ் டு டீடைல் ஷெட்யூல் ஃபார் ரா மெட்டீரியல் அண்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ மாஸ்டர் ஷெட்யூல் ஆஃப் த எண்ட் ப்ராடக்டை டீடைல் ஷெட்யூல் ஆஃப் ரா மெட்டீரியல் காம்போனண்ட்டாக வந்து மாற்றுது. அப்புறம் என்ஷூரிங் தட் த ரைட் மெட்டீரியல் இன் ரைட் குவான்டிட்டி அட் இஸ் அவைலபிள் அட் ரைட் டைம். ஸோ வந்து ரைட் மெட்டீரியல் ரைட் குவான்டிட்டி ரைட் டைம் அப்படின்றது ரைட்னு சொல்லுது. இன்புட் டேட்டா ஃபார் எம்ஆர்பி மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், பில் ஆஃப் மெட்டீரியல், இன்வென்ட்ரி பொசிஷன். மூணு விஷயம் தான் இன்புட் ஆஃப் த எம்ஆர்பி சொல்றாங்க. ஒன்று வந்து மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், ரெண்டாவது பில் ஆஃப் மெட்டீரியல், மூணாவது இன்வென்ட்ரி பொசிஷன் சொல்றாங்க. பிரின்சிபல் ஆஃப் யூனிட் லோட் மூவ் ஒன் பை ஒன் வித் ஹேண்ட். இவங்க வந்து பிரின்சிபல் ஆஃப் யூனிட் லோட்ல என்ன சொல்றாங்கன்னா மூவ் ஒன் பை ஒன் வித் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. In MRP, component demand calculated by MRP system from master production schedule. So component demand MRP system எங்கிருந்து கால்குலேட் பண்ணோம்னா மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. Not an input of MRP order release. ஸோ ஆர்டர் ரிலீஸ்ன்றது நாட் அன் இன்புட். இது வந்து ஒரு நாட் கொஸ்டின். Benefits of MRP reduce inventory level. எம்ஆர்பினாலே இன்வென்டரியை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தெரிஞ்சுக்கலாம். MRP system it is useful for dependent demand items. ஸோ இங்கே எம்ஆர்பி சிஸ்டத்தில் வந்து என்ன மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க? டிபெண்டன்ட் டிமாண்ட் ஐட்டம்ஸ் சொல்றாங்க. Reduces inventory cost. அது இன்வென்டரி காஸ்ட் குறைக்கும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். BOM is a list, bill of material is a list showing material and their quantities required to produce the end item. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்னா லிஸ்ட் ஷோயிங் த மெட்டீரியல்ஸ் அண்ட் தர் குவான்டிட்டி, என்னென்ன மெட்டீரியல் வேணும் என்ன குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது டு ரெக்வயர் டு ப்ரொடியூஸ் எண்ட் ஐட்டம் அப்படின்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்ஆர்பினா என்னன்னு பார்த்தோம். எம்ஆர்பியில் வந்து மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட் பிளானிங், அது ஆப்ஜெக்டிவ் வந்து ரைட் மெட்டீரியல் ரைட் பிளேஸ் ரைட் டைம், மினிமைஸ் இன்வென்டரி காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். எம்ஆர்பி வந்து மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் ஃபார் எண்ட் ப்ராடக்ட் வந்து டீடைல் ஷெட்யூல் ஆஃப் ரா மெட்டீரியல் காம்போனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அது ரைட் குவான்டிட்டி ரைட் டைம் சொல்கிறாங்க. இன்புட் வந்து எம்பிஎஸ், பிஓஎம், இன்வென்டரி பொசிஷன், இந்த மூணு தான் இன்புட்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆஃப் யூனிட் லோட்னா மூவ் ஒன் பை ஒன் வித் ஹேண்ட் அப்படின்றது தான் பிரின்சிபல் ஆஃப் யூனிட். எம்ஆர்பி காம்பவுண்ட் டிமாண்ட் எப்படி இது பண்ணுறாங்கன்னா காம்பவுண்ட் டிமாண்ட் வந்து எம்ஆர்பி பயன்படுத்தி எம்பிஎஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க காம்பவுண்ட் டிமாண்டை. ஆர்டர் ரிலீஸ்ன்றது எம்ஆர்பியோட இன்புட் கிடையாது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் எம்ஆர்பி வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ரெடியூஸ் பண்ணுறது தான். அதே தான் சொல்கிறாங்க ரெடியூஸ் இன்வென்ட்ரி காஸ்ட். இங்கே யூஸ் பண்ணுறது டிபெண்டன்ட் டிமாண்ட் ஐட்டம், டிடி ஐட்டம். எம்ஆர்பினாலே நமக்கு வந்து டிடி கண்டுபிடி நினைக்கிறோம். டிடினா வந்து விஜய் டிவியில் திவ்யதர்ஷினி அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அந்த டிடி எம்ஆர்பி அப்படின்னாலே எம்ஆர்பி டிடியை பார்க்கும்போது என்ன ஞாபகம் நமக்கு? எம்ஆர்பி ஞாபகம். டிடி பார்க்கும்போது டிடி மட்டும் ஞாபகம் வந்தால் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிடையாது. டிடியை பார்க்கும்போது எம்ஆர்பி. அப்போ டிடினா எம்ஆர்பி டிபெண்டன்ட் டிமாண்ட் ஐட்டம் அப்படின்னு திவ்யதர்ஷினி சொல்லக்கூடாது. டிடி அந்த டிடியை பார்க்கணும், எம்ஆர்பி ஞாபகத்துக்கு வரணும். ஆனால் டிபெண்டன்ட் மனசுல டிபெண்டன்ட் டிமாண்ட் ஐட்டம் இருக்கணும். அப்புறம் இருக்கும் அப்படிலாம் மெட்டீரியல் வந்து ஷோயிங் மெட்டீரியல் த குவான்டிட்டி ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் மெட்டீரியல் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு ஒரு 10 கான்செப்டை எம்ஆர்பி பற்றி பக்காவாக நமக்கு ஒரு டெஸ்ட்டும் வச்சுட்டு லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்கும் பண்ண வச்ச சக்திக்கு தேங்க்யூ.